பாட்டம் பாரதி சொல்றான் பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடிவிட்டாயா. வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இன்னைக்கு திருக்குறளை மொழிபெயர்க்காத மொழியே இல்ல. அரபு நாடுகள்ல அரபு மொழியில திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. லியோ டால்ஸ்டாய் புகழாரம் சூட்டியது இந்த திருக்குறளை தானே. இவர் யார் திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு? இவரா திருக்குறளை பத்தி என்ன தெரியுமா பேசுறாரு? திருக்குறள் ஒரு மலம், திருக்குறள் காலத்துக்கு ஒவ்வாத நூல், வள்ளுவம் வரலாறு அப்படிங்கிறது அது ஒரு ஆபாசமானது, அது அழுக்கு மூட்டைங்கிற. திருக்குறள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணமா ஒரு குறளை காட்டுறாரு. தெய்வம் தொழால் தொழுநனை தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை. இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான குறள் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னும் எந்த காலமானாலும் தமிழ் பெண்கள் நல்லொழுக்கம் பேணி வாழக்கூடிய பெண்கள், ஒழுக்க நெறி பின்பற்றி வாழக்கூடிய பெண்கள். இப்படி வாழாம எப்படி வாழ சொல்ற? இந்த ஈவரா சொல்லி கொடுத்தாரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அப்படி வாழ்றதா? எப்படி வாழ சொல்ற? இல்ல பிடிக்கலன்னா பிரிஞ்சு போக சொல்லிட்டேன். கணவன் மனைவி பிடிக்கலன்னா உடனே பிரிஞ்சிருங்க. உணர்வு கிடையாது, லாப தேவைக்காக கணவனும் மனைவிய திருமணத்துல இருக்கணும்னு சொன்னாப்ல. அந்த மாதிரி கருத்தியெல்லாம் நிறைய பேசிருக்காப்ல. அதை பத்தி சொல்லுங்க. பிடிக்கலான்னு பிரிஞ்சு போயிடலாம், அப்புறம் தேவைப்பட்டா 70-80 வயசானாலும் பிடிச்சிருந்தா கட்டிக்கலாம். அதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு. எந்த திருக்குறளை மலம்னு சொன்னாரோ 1949 அதே மலத்தை ருசித்தார் ஐயா ஈவேரா. ஏன் ருசிக்கிறாரு? நல்லா மூத்த சந்தில கூட்டு போய் வச்சு மிதின்னு மிதிச்சாங்க. மிதி வாங்கினதுக்கு அப்புறம் மலத்தை மனம் என்கிறார். அதுக்கு அவர் சொல்றாருங்க, நான் தொல்காப்பியருடைய இல்ல பரிமேலழகருடைய உரையை படிச்சேன், அதனால எனக்கு புரியல. அப்புறம் தமிழ் அறிஞர்கள்லாம் திருக்குறளை பத்தி சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. பொய்யிலையும் பொய், இது பெரும் பொய். பரிமேலழகர் உரையை படிச்சா அந்த உட்காந்துக்கான என் மகன் அவனுக்கு கூட புரியும், பச்சை பிள்ளைக்கு கூட புரியும். அடி வாங்கினதுதான் உண்மை. உடனே மாத்தி பேசிட்டாரு. அப்ப ரெண்டுத்துல ஒண்ணு உண்மை. ஒண்ணு, நீ திருக்குறளை கண்மூடித்தனமா எடுத்துருக்கணும். அப்படி இல்லன்னா உண்மையிலே உனக்கு பரிமேலழகர் உரைய படிச்சு உனக்கு புரியலன்னா பாவா டம்மி, பாவா டம்மிங்க இருந்தாரு.